கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வசனத்தை பார்த்தீங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, ஆக்சுவலாக இந்த வார்த்தை யாருக்காக கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை இன்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன வார்த்தைன்னா, நம்ம கர்த்தராகிய ஆண்டவரை நம்ம முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கணும். புரியுங்களா? உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் நம்ம அவரை துதிக்கணும், வாழ்த்தணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அவர் நமக்கு என்னென்ன கொடுப்பாருங்களா? நம்மளுடைய அன்றாட தேவைகளை நம்ம கேட்காமலே பூர்த்தி செய்வார். புரியுதுங்களா? அதாவது எந்த விஷயமுமே அப்பா நமக்கு கேட்டாதான் தருவாருன்னு இல்லை. நம்ம கேட்கலனாலும் என்ன பண்ணுவார்? அவர் நமக்கு செய்வார் இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்க வார்த்தை என்னென்னா, கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை என்ன பண்ணணும்? சேவிக்கணும். சரிங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லைங்களா? முதலாவது எந்திரிச்ச உடனே நம்ம யாரை தான் தேடணும்? முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தான் பார்க்கணும். இல்லைங்களா? படுக்கையிலேயே உட்காந்து ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா, இது எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, நேற்று முழுவதும் இதெல்லாம் பண்ணினீங்களேன்னு சொல்லி நன்றி அறிதல் விதமாக உட்காரணும். சரிங்களா? நன்றி ஜெபம் ஏறெடுத்து குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணி, மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி, தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணி நம்ம ஜெபத்தை காலையிலே முடிக்கணும். சரிங்களா? முடித்ததுக்கப்புறம் இதுதான் ஆண்டவரை முதல்ல தேடுறது. புரியுதுங்களா? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம தேடணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஆசீர்வதிப்பேன்னு என்ன அர்த்தம்? அதையெல்லாம் நமக்கு கிடைக்க செய்வார் அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஏதோ ஒரு மனப்போராட்டம் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், தண்ணீருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். உலகப்பிரமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இது எல்லாம் ஈஸியாக கிடைக்குதேப்பா, உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிற எனக்கு இதெல்லாம் ஏன்பா கஷ்டமாகவே இருக்குது, இது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேன்னது அப்படின்னு ஒரு சிலர் புலம்புறதை நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க அது என்ன சொல்கிறது? ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதை கொடுக்கணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் கொடுக்கணும், அதான் பாடுகள் இருக்குதுன்னு நான் நேற்றைய வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாடுகள் நமக்கு இருக்கும், ஆனால் அதோட முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் திண்டாடலாம், ஆனால் அவங்களுக்கான ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் நீங்களே என்ன செய்வீங்க? அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குற ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை வைப்பார். புரியுதுங்களா? அதாவது யாக்கோபை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவங்க 11 சகோதரர்களால் 10 சகோதரர்களால் அவர் என்ன பண்ணார்? விற்று போடப்பட்டு அவர் பட்ட துன்பங்கள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் ஆனால் ஆண்டவர் எந்த இடத்துல கடைசியில் ஜெயிலுக்கும் கூட போயிட்டார் இல்லையா? ஜெயிலில் இருந்தும் அங்கேருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆல்ரெடி அவர் சொப்பனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தியிருந்தார் இல்லையா? அவருடைய கட்டு உயர்ந்திருக்கிற மாதிரி அவர் சொப்பனத்தை கண்டதுனால ஆண்டவர் எவ்வளோ வருஷம் கழித்து உயர்த்தினார் பார்த்தீங்களா? ஆனால் அந்த வருஷம் வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? உண்மையும் உத்தமனுமாக இருந்தார் இல்லையா? எல்லா விஷயத்துலேயும் ஆண்டவரை முன்னிறுத்தினார், எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருந்தார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பார் இல்லைங்களா? இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள். இந்த வார்த்தையே நம்மளை என்ன பண்ணும்? புஷ்டிப்படுத்தும் இல்லைங்களா? அதனால இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், இன்றைக்கி நான் அந்த துன்பத்தில் இருக்கேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றத
புலம்பாதீங்க. புலம்பாமல் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் புலம்புறதுனால ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியுங்களா? இல்லை இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நிச்சயம் உங்கள் வியாதியிலிருந்து சுகம் வரும். இது ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனம். இன்றைய வசனம் உங்களுக்கு திருப்தி அளிச்சிருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்தா ஆமேன்னு சொல்லுங்கள். மைன் ப்ரைஸ் லார்ட்.